ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி ரசம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேலம் சைடெலாம் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த ஒரு பொடி அரைச்சி வைப்பாங்க. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு வந்து நீங்களே எனக்கு சொல்லுவீங்க. அந்தளவுக்கு இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 தக்காளி எடுத்துருக்குறேங்க. அந்த 4 தக்காளியும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிக்கோங்க. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு தக்காளியெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நல்லா ரெட் கலரில் இருக்குது. ஆனால் நமக்கு பழுத்த மாதிரி இருக்கா, கெட்டியாக தான் இருக்கும். அதனால் நல்லா வேக வச்சுட்டு நம்ம இந்த தக்காளி ரசம் வைக்க போகிறோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா வேக வச்சுக்கோங்க. இதில் ஊற்றிருக்கிற தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லிட்டரை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அந்த தோல்லாம் அதுவே பாருங்கள் மேலே அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறுறதுக்குள்ளார இந்த ரசத்துக்கு சிம்பிளான ஒரு பொடி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து துவரம்பருப்புங்க. நம்ம சாம்பாருக்குலாம் வைப்போம்ல, அந்த துவரம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வறுத்துக்கோங்க. இந்த தாளிப்பு கரண்டிலே போட்டு வறுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இதையும் சேர்த்துட்டு அனல் ரொம்ப லோவில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. இது வந்து கொத்தமல்லி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பருப்பு மட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன், துவரம்பருப்பு. வரமிளகாய் சின்ன சின்னதாக ஒரு 2-3 மிளகாய் எடுத்துருக்கேன். பெரிய மிளகாய் இருந்தான்னா 1 கூட நீங்கள் சேர்த்துங்க, இல்லை 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிதமான அனல் வச்சு வறுத்துக்கலாம். இது வந்து வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்கோங்க. கேமரா முன்னாடி காட்டும், அது ரொம்ப அதிகம் மாதிரி தெரியுது. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி இந்த மாதிரி நல்லா பரவலாக விட்டு ஆற விட்டுருங்க. நல்லா ஆறட்டும். இப்போ அந்த தக்காளி வெந்து ஆறுறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம்னா ரசம் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நல்லா ஆறினோடனே இது கொட்டியாச்சு. இது கூடவே பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த ரசப்பொடி தயார் பண்ணிட்டோம். இது நம்ம வந்து இந்த ரசத்துக்கே ஃபுல்லாக போட போகிறதில்ல. இப்போ 2-3 ரசம் வைக்கலாம். இதுக்கு கம்மியாக நம்மளால் அரைக்க முடியாது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சிருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி இந்த மாதிரி ஆற விட்டுக்கோங்க. அதே மிக்சிலேயே ஒரு 5 பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 2-3 பிச்சு இது கூட போட்டுக்கோங்க. இதை அப்படியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான், எடுத்து வச்சாச்சு. இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் ஆறி இருக்குது. இந்த தக்காளி தண்ணி வந்து நம்ம வடிகட்டிடலாம். தண்ணி வந்து நம்ம ஊற்ற போகிறதில்ல, இந்த தண்ணி வச்சு தான் ரசம் வைப்போம். இப்போ இது ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த தக்காளி கொட்டிட்டு அந்த தோலை எடுத்துருங்க. கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கையிலே நல்லா கரைச்சிக்கலாம், அல்லது மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. கையில் நல்லா கரைக்க முடிஞ்சால் நல்லா கையிலேயே கரைச்சிக்கோங்க. நான் கையிலே தான் கரைக்கிறேன். ஏன்னா கையில் கரைக்கும் போது டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும். அதனால் இப்போ நல்லா கரைச்சாச்சு. அந்த தக்காளி தோல்லையும் பார்த்திங்கன்னா அந்த சதை ஒட்டியிருக்கு, அதையும் வந்து லைட்டாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தோலை மட்டும் எடுத்து போட்டுருங்க. இப்போ கரைச்சி தக்காளி விழுது வந்து இந்த தண்ணி கூடயே நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே நமக்கு இப்போ 1/2 லிட்டர் பக்கம் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புளி நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி ரசத்துக்கு தக்காளியில் உள்ள புளிப்பு தான் நல்லா இருக்கணும். புளி வந்து இந்த இலந்தப்பழம், சின்ன இலந்தப்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்தளவு எடுத்து ஊற வச்சுட்டு அதை கரைச்சி அதை கொஞ்சம் ஊற்றிட்டு அதிலே கூட மீதி கொஞ்சம் நான் எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவு புளி ஊற்றினா போதும். இப்போ கூடவே கொத்தமல்லி இலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. நல்லா கரைச்சாச்சு. தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டரோட கொஞ்சம் கம்மியாக இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த ரசம் ஒரு 1 லிட்டர் போல் இருக்கும். இப்போ சீரகம் மிளகு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் இது கூடயே சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ ரசம் தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும்.
அது பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 2 சிட்டிகை அளவு வெந்தயம் போட்டு அதையும் பொரிய விடுங்க. ரசத்துக்கு இந்த வெந்தயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும். ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுருங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை எடுத்து அப்படியே ஊற்றிடலாம். சூப்பராக இருக்குங்க. வாசனையாக அப்படியே ஊற்றி சாப்பிட்லாம் போல் இருக்குது. இந்த ரசம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் கம்மியான அளவில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கேமரா முன்னாடி காட்டும் எல்லாம் அதிகமாக தான் தெரியும், ஆனால் கம்மியான அளவில் தான் நான் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்குறீங்க அதிகமாக போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடி இதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டானதாக இருக்கும். மீதி உள்ள ரசப்பொடி அப்படியே நல்லா டைட்டான ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இன்னும் ஒரு 2-3 ரசத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரசப்பொடி சேர்த்தாச்சு. இப்போ அந்த பாத்திரத்துலேருந்து வேறு சில்வர் பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் தாளிப்பு கொடுத்தோம்னா அடியில் தீஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் அதில் தாளிச்சிட்டு நான் இதில் மாற்றிக்கிட்டேன். இது ரசம் நல்லா கொதிக்கிட்டோம், 2 கொதி. நம்ம நார்மலாக செய்கிற ரசம் நுர பொங்கினோடனே அல்லது ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணுவோம். இது ஒரு 2 கொதி கொதித்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான ரசம் தயாராகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொதி வந்தோடனே மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. தேவைப்பட்ட வெல்லம் கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஹோட்டல்லலாம் நிறையா ஹோட்டல்லலாம் இது கிடைக்கும், சூப்பராக இருக்கும். இந்த ரசம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ்லாம் ஃபுல் கட்டிட்டு அப்படியே ஹெவியாக இருக்கும்போது கடைசியாக இந்த ரசம் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நார்மலாக இருக்கும். சுவையான தக்காளி ரசம் பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.